Hey buddies, welcome to PythonTutorials Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா சூப்பர் மெத்தட் வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி வர்க் ஆகும்ங்கறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நாம வந்துட்டு பாத்துறோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. So that நீங்க ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே கிளியராவும் டீடைலடாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பர் மெத்தட் வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி வர்க் ஆகும்ங்கறத நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So types of inheritance நமக்கு டோட்டலா நம்ம வந்து 5 types நாம வந்துட்டு பார்த்தோம். So first type வந்துட்டு single inheritance, multiple inheritance, multi-level inheritance, hybrid inheritance, hierarchical inheritance. So யாராவது இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம ஸ்ட்ரைட்டா இந்த சூப்பர்ல multi-level inheritance எப்படி வர்க் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா please நம்ம முன்னாடி போட்டுருக்க இந்த இன்ஹெரிட்டன்ஸோட பார்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த சூப்பர்ங்கற கான்செப்ட் வந்துட்டு எப்படி இந்த மல்டி லெவல்ல வர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராவும் டீடைலடாவும் புரியும். ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நாம வந்து போடலாம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல சூப்பர் எப்படி வர்க் ஆகும்ங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, என்னோட கோட் வந்துட்டு நான் போட்டாச்சு. சோ போட்டுட்டு என்னோட கோட் நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ இந்த கோட்ல என்ன பண்றோம்ங்கறத நாம வந்து பார்க்கலாம். சோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னாலே எப்படி இருக்கும்ங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 3 கிளாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. கிளாஸ் A, கிளாஸ் B அண்ட் கிளாஸ் C இருக்கு அப்படின்னா சோ A ல இருந்து நம்மளுக்கு B க்கு டிரைவ் பண்ணிருப்பாங்க, B ல இருந்து நம்மளுக்கு C டிரைவ் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்மளோட டிரைவ்டு கிளாஸ், இது வந்துட்டு இந்த டிரைவ்டு கிளாஸோட பேஸ் கிளாஸ். சோ C கிளாஸ பாக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா C வந்துட்டு டிரைவ்டு கிளாஸ், அப்போ இந்த B வந்துட்டு நம்மளோட பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே நாம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல நாம வந்து கவர் பண்ணியாச்சு. சோ இப்போ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் என்ன நடக்குதுங்கிறது நாம வந்து பார்க்கலாம். சோ இந்த இடத்துல 3 கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். கிளாஸ் A 1, கிளாஸ் B 1, கிளாஸ் C 1. சோ கிளாஸ் A என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் நான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கேன். மெத்தட் 1 அப்படின்னு சொல்லிட்டு printing from class A அப்படின்ற ஒரு print ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ அடுத்து இந்த கிளாஸ் B ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே நம்ம கிரியேட் பண்ணிருக்க கிளாஸ் A நான் வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். சோ உள்ள வந்துட்டு மெத்தட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு printing from class B அப்படின்னு ஒரு லைன் வந்து கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டாட் மெத்தட் 1 அப்படின்னு நான் இந்த இடத்துல ஒரு லைன் வந்து கொடுத்திருக்கேன். சோ சூப்பர்ங்கிற கீவேர்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரொம்பவே கிளியராவே தெரியும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருந்து நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். சோ சூப்பர்ங்கிறது எதை டினோட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு கிளாஸ்க்குள்ள கிளாஸ் B குள்ள தான் இந்த சூப்பர்ங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். சோ இந்த சூப்பர்ங்கிறது எதை அக்சஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் B யோட பேஸ் கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A. சோ A ல இருக்கக்கூடிய மெத்தடை அக்சஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த சூப்பர்ங்கிற மெத்தட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ சூப்பர் டாட் மெத்தட் 1 அப்படின்னா இது இன்டைரக்டா நம்ம என்ன மீன் பண்ணும் அப்படின்னா சூப்பர்ங்கிறது இந்த B யோட பேஸ் கிளாஸ் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். அதாவது பேஸ் கிளாஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கிளாஸ் A தான். சோ சூப்பர்ங்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து கிளாஸ் A அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதுல இருக்கக்கூடிய மெத்தட் 1 நாம வந்துட்டு அக்சஸ் பண்றோம்னு அர்த்தம். சோ அடுத்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் C அப்படின்னு கொடுத்தாச்சு. சோ கிளாஸ் C ல நான் வந்துட்டு B வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி மெத்தட் 3 அப்படின்னு ஒன்னு கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சூப்பர் டாட் மெத்தட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல சூப்பர்ங்கிறது எதை நம்மளுக்கு டினோட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் C யோட பேஸ் கிளாஸ் நம்மளுக்கு வந்து டினோட் பண்ணும். சோ Bங்கிறது தான் நம்மளோட பேஸ் கிளாஸ். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த சூப்பர்ங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் B இருக்கும். சோ B டாட் மெத்தட் 2 அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ மெத்தட் 2ன்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட லாஸ்டா இருக்கக்கூடிய டிரைவ்டு கிளாஸ்க்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். சோ C is equals to C அப்படின்னு நான் வந்துட்டு இந்த ஸ்மால் C வந்துட்டு என்னோட ஆப்ஜெக்டா கொடுத்துட்டேன். சோ ஆப்ஜெக்ட கொடுத்துட்டு டாட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்க்கும். உள்ள போய் பார்த்துட்டு printing from class C. சோ அந்த கிளாஸ் C பிரிண்ட் பண்ணணும். அடுத்து பார்க்கும் சூப்பர் டாட் மெத்தட் 2. சோ சூப்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது இந்த இடத்துல நம்ம எழுதிருக்கோம். சோ கிளாஸ் B ல இருக்கக்கூடிய மெத்தட் 2 அக்சஸ் பண்ணணும்னு சொல்றோம். சோ ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு கிளாஸ் 2 க்கு போயிடும். அங்க இருக்க மெத்தட் 2 அக்சஸ் பண்ணும். உள்ள பாத்தீங்கன்னா printing from class B அப்படினு இருக்கு. சோ அந்த கிளாஸ் B நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா சூப்பர் டாட் மெத்தட் 1 அப்படினு இருக்கு. சோ சூப்பர் டாட் மெத்தட் 1 அப்படின்னா சோ கிளாஸ் A டாட் மெத்தட் 1 அக்சஸ் பண்ணனும் அர்த்தம். சோ மேல இருக்க கிளாஸ்க்கு போகும். சோ மெத்தட் 1 ல நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சோ printing from class A இருக்கு. சோ அதே இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ இப்படிதான் வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல சூப்பர்ங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வர்க் ஆகுது. சோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது இன்னும் டீடைலா புரிஞ்சிருக்காக இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் வந்து போட்டுட்டேன். சோ போட்டுட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு ப்ரீவியஸ் கோட் மாதிரியே தான் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல நான் என்ன ஒரு ஆல்டரேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் கோட்ல நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நேம் நான் வந்து கொடுத்திருந்தேன். சோ மெத்தட் 1, மெத்தட் 2 அண்ட் மெத்தட் 3 அப்படின்னு நான் வந்து கொடுத்திருந்தேன். 3 கிளாஸ்லயுமே அதே மாதிரி கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C 3 கிளாஸ் இருக்கு. அதுல மெத்தட் 1, மெத்தட் 2 அண்ட் மெத்தட் 3 அப்படின்னு நான் வந்து கொடுத்திருந்தேன். ஆனா இப்போ இந்த கோட்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
அதே மாதிரி கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C கொடுத்துட்டு 3 இடத்துலயுமே ஒரே மெத்தட் தான் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ ஒரே மெத்தட் கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் வேற மாதிரி ரன் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ப்ரீவியஸா நம்ம என்ன போட்டிருந்தோமோ அதே கான்செப்ட் தான் ரன் ஆகும். சோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப போட்டிருக்கோம். சோ அதே மாதிரி மெத்தட் நாம டிஃபரெண்ட் கிளாஸ்க்குள்ள சேம் மெத்தட் நேம்ஸ் கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணாலுமே இப்போ C ல இருக்க மெத்தட் போய் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும். சோ உள்ள பார்த்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் C அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து சூப்பர் டாட் மெத்தட்ங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சோ சூப்பர் டாட் மெத்தட் அப்படின்னா இந்த சூப்பர்ங்கிறது நம்மளோட பேஸ் கிளாஸ் டினோட் பண்ணும். சோ C யோட பேஸ் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா B. சோ B ல இருக்கக்கூடிய மெத்தட் போய் பார்க்கும். சோ பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் B. சோ கிளாஸ் B பிரிண்ட் பண்ணணும். சோ இந்த இடத்துல சூப்பர் அப்படின்னா நம்மளோட கிளாஸ் A. அதனால இந்த A போய் பார்க்கும். சோ A ல இருக்கக்கூடிய மெத்தட்ல வந்துட்டு பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் ஏன்னு கொடுத்துருக்கோம். சோ அந்த கிளாஸ் ஏவை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வெவ்வேறு மெத்தட் நேம் கொடுத்தாதான் அவுட்புட் வரும் அப்படின்லாம் எதுவும் இல்ல. மெத்தட் நேம் ஒரே மாதிரி இருந்தாலும் சரி இல்ல வெவ்வேறு மாதிரி இருந்தாலுமே சரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஒரே மாதிரி தான் வரும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் வந்துட்டு போட்டாச்சு. சோ போட்டுட்டு என்னோட கோட நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட அவுட்புட் வந்து கரெக்டா தான் வந்திருக்கு. சோ அவுட்புட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கோட்ல நம்ம என்ன பண்றோம்ங்கிறத நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோட்ல நம்ம ப்ரீவியஸா போட்ட அதே கோட் தான். பட் ஆனா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் ஒண்ணு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். சோ முன்னாடி கிரியேட் பண்ண கிளாஸ்ல டிஃபரெண்ட் மெத்தட் நேம்ஸ் கிளாஸ் வித் சேம் மெத்தட் நேம்ஸ்ல நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். சோ இதுல வந்துட்டு கிளாஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒரு மெத்தட் இருந்ததுன்னா எப்படி ரன் ஆகும்ங்கிறத பாக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். சோ 3 கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C. சோ A ல இருக்கிறத B க்கு டிரைவ் பண்ணிருக்கோம். B ல இருக்கக்கூடிய C க்கு டிரைவ் பண்ணிருக்கோம். C க்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். சோ C ல இருந்து நாம அந்த மெத்தட நம்ம வந்துட்டு கால் பண்றோம். சோ அதுக்கு முன்னாடி A ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ A ல வந்துட்டு ஒரு init மெத்தட் கொடுத்திருக்கேன். சோ init மெத்தட் அப்படினாலே கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு அர்த்தம். சோ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸாவே நம்ம வந்து பார்த்தாச்சு. சோ கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்துட்டு மேனுவலா கால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சோ எப்போ அதுக்கான ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகுதோ அப்ப அது நம்மளுக்கு டைரக்டா வந்து கால் ஆயிடும். சோ இந்த இடத்துல யாருக்காவது கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெரியாம இருந்தாலோ இல்ல இந்த init மெத்தட்னா என்னன்னு தெரியாம இருந்தாலோ நம்ம ப்ரீவியஸா போட்டிருக்க கன்ஸ்ட்ரக்டர் வீடியோ பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் ரொம்பவே கிளியரா புரியும். சோ கிளாஸ் A ல வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் B லயுமே A வை இன்ஹெரிட் பண்ணிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தாச்சு, ஒரு மெத்தட் கொடுத்தாச்சு. சோ அதே மாதிரி C லயுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கப்புறமேட்டு ஒரு மெத்தட் வந்து கொடுத்தாச்சு. சோ C ல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த லைன்ல நம்ம வந்து இப்ப பாக்குறோம். சோ C is equals to C அப்படின்றது அதாவது இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த C கிளாஸ்க்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆயிடும். சோ ரன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் C அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. சோ இது வந்து நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடும். சோ அதுக்கப்புறமேட்டு செகண்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் லைன்ல சூப்பர் டாட் இனிட் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ சூப்பர் டாட் இனிட் அப்படின்னா சூப்பர்னா நம்மளோட பேஸ் கிளாஸ நம்மளுக்கு வந்து பார்க்கும். சோ பேஸ் கிளாஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா B, அதாவது இந்த இடத்துல கிளாஸ் B. சோ கிளாஸ் B ல இருக்கக்கூடிய யூனிட்டை கால் பண்ணுன்னு சொல்றோம். சோ டைரக்டா இங்க இருந்து கண்ட்ரோல் நம்மளுக்கு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த B ல இருக்கக்கூடிய இந்த யூனிட்டுக்கு நம்மளுக்கு வந்து போயிடும். சோ யூனிட்டுக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். சோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சோ கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் B ங்கிற அவுட்புட் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். சோ நெக்ஸ்ட் லைன் போய் பார்ப்போம். சோ சூப்பர் டாட் இனிட்ட கால் பண்ணிருக்கோம். சோ சூப்பர் அப்படின்னா இந்த டிரைவ்டு கிளாஸோட பேஸ் கிளாஸ். சோ பேஸ் கிளாஸ் வந்துட்டு A, அப்போ கிளாஸ் A ல இருக்கக்கூடிய இனிட்ட கால் பண்ணும். சோ இங்க கண்ட்ரோல் வந்துட்டு அப்படியே மேல போகும். சோ கிளாஸ் A ல இருக்கக்கூடிய இனிட்ட பார்க்கும். சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் A இருக்கு இல்லையா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கண்ட்ரோல் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும். பிகாஸ் இந்த C is equals to C நம்ம இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த 3 லைன் அவுட்புட்டுமே நம்மளுக்கு வந்து வரும். சோ அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா C டாட் மெத்தட் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இப்போதான் நம்மளோட இந்த C ல இருக்கக்கூடிய மெத்தடை வந்து நம்மளுக்கு பார்க்கும். சோ பார்க்கும்போது பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் C அப்படின்னு கொடுத்திருக்கோம் இல்லையா. சோ அதுதான் எனக்கு வந்து இந்த இடத்துல வரும். சோ பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் C. சோ பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் C அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிடும். சோ இதுதான் நான் சும்மா ஷார்ட் ஃபார்ம் எழுதிருக்கேன். சோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடும். சோ அடுத்த லைன்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டாட் மெத்தட் அப்படின்னு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சோ சூப்பர் அப்படின்னா நம்மளோட பேஸ் கிளாஸ். சோ பேஸ் கிளாஸ் வந்துட்டு B தான். அப்போ கிளாஸ் B ல இருக்கக்கூடிய மெத்தட கால் பண்ணும். சோ கிளாஸ் B ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெத்தட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் B இருக்கு இல்லையா. சோ பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் B வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் பார்ப்போம். சோ சூப்பர் டாட் மெத்தட் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல சூப்பர் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட கிளாஸ் A தான் வந்துட்டு சூப்பர் கிளாஸ். சோ இந்த கிளாஸ் A போய் நம்மளுக்கு போய் பார்க்கும். சோ கிளாஸ் A ல இருக்கக்கூடிய மெத்தட நம்ம வந்துட்டு அக்சஸ் பண்ண சொல்றோம். சோ பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் A இருக்கு இல்லையா. சோ பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் A அப்படின்னு அந்த லைனை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும்.
சோ இப்போ நம்ம அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா புரியும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதாவது இந்த லைன் வரைக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட 3 கன்ஸ்ட்ரக்டாருமே நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆயிடும் இந்த சூப்பர் மெத்தடோட. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட கால் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கிற சூப்பர், அப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கிற சூப்பர், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டா வரும். சோ இது வந்துட்டு அவுட்புட் கிளியரா எப்படி எக்ஸிகியூஷன் நடக்குதுங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த இடத்துல ஹேண்ட் ரிட்டன் நான் வந்து அவுட்புட் வந்து போட்டிருக்கேன். இது நான் வந்துட்டு அப் அண்ட் டவுன் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ அதனாலதான் அவுட்புட் இந்த இடத்துல எழுதிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட்டை இந்த மாதிரி கம்பாரிசனுக்காக நான் வந்து வச்சிருக்கேன். சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமா எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டாரும் மெத்தடும் இருந்ததுன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சோ இந்த கான்செப்ட்ல அதாவது சூப்பர்ங்கிற மெத்தட் வந்துட்டு மல்டி லெவல்ல ஒரு பாராமீட்டர் எடுத்துட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் வந்துட்டு போட்டுட்டேன். சோ போட்டு என்னோட கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டா அதே மாதிரி அவுட்புட் வந்து வந்துருச்சு. சோ இப்போ இதே மாதிரி லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அவுட்புட்டோட நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ணலாம். சோ இந்த கோட் வந்துட்டு கம்ப்ளீட்டா தெரியணும்ங்கிறதுக்காக இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் மட்டும் நான் வந்து இந்த இடத்துல எடுத்துடுறேன். அப்பதான் நம்மளுக்கு கோட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா சோ அதே மாதிரி கிளாஸ் ஏ, அதே மாதிரி கிளாஸ் பி, அதே மாதிரி கிளாஸ் சி கொடுத்தாச்சு. உள்ள அதே மாதிரி இனிட் கொடுத்தாச்சு, மெத்தட் கொடுத்தாச்சு, இனிட் மெத்தட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்ஹெரிட்டும் பண்ணியாச்சு. என்ன ஒரு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம ப்ரீவியஸ் கோட் மாதிரி c is equals to c அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துரும். அப்ப நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இனிட் மெத்தட் போகும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு வந்து நடக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்டார் கிளாஸ் 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்துட்டு இந்த சூப்பர் டாட் இனிட்ல போகும்போது நம்மளுக்கு கிளாஸ் b போய் பார்க்கும். சோ கிளாஸ் b ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டார் கிளாஸ் b அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு அடுத்து சூப்பர் டாட் இனிட் இந்த லைன் போகும்போது இது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் எக்ஸிகியூஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு போகும். சூப்பர் டாட் இனிட் அப்படின்னா இந்த இடத்துல கிளாஸ் ஏவை பாயிண்ட் பண்ணும். சோ கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்டார் கிளாஸ் ஏ, சோ கன்ஸ்ட்ரக்டார் கிளாஸ் ஏவை பிரிண்ட் பண்ணிடும். சோ பிரிண்ட் பண்ணிட்டு எக்ஸிகியூஷன் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். சோ இது வரைக்கும் எக்ஸிகியூஷன் நடந்திருக்கும். அடுத்து சி டாட் மெத்தட்ல நாம இந்த இடத்துல வேல்யூ 1ங்கிறது நாம இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா பாஸ் பண்றோம். சோ பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில கிளாஸ் சில இருக்கக்கூடிய மெத்தடுக்கு வந்து போகும். சோ இந்த பில வேல்யூ 1ங்கிறது எடுத்துட்டு போகும். உள்ளத என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்போ பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் சி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு பில இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு 1. சோ 1ங்கிறத எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டாட் மெத்தட் b plus 1 அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா என்னோட சூப்பர்ங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு மெத்தட்ல b plus 1 அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இந்த லைன் பிரகாரம் என்னோட b யோட வேல்யூ வந்துட்டு 1. சோ அந்த b யோட வேல்யூ வந்து 1 plus 1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அப்படின்ட்டு இருக்கும். சோ சூப்பர்ங்கிறது எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் b தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணும். சோ இப்போ இதை கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். கிளாஸ் b மெத்தட் 2 அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ கிளாஸ் b க்கு போகும். சோ கிளாஸ் b க்கு போகும்போது மெத்தட் இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல இந்த b யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா b யோட வேல்யூ வந்து 2 உள்ள வரும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். சோ என்ன பிரிண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் b அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு b ல இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2. அந்த 2 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். அடுத்த லைன்ல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் மெத்தட் b plus 1 அப்படின்னு சொல்றேன். அதாவது நம்ம முன்னாடி போட்ட மாதிரி நம்மளோட சூப்பர் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட மெத்தடு b plus 1 அப்படின்னு சொல்றேன். சோ இந்த b பிரகாரம் நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ வந்து 2. சோ 2 plus 1 வந்துட்டு 3 அப்படின்னு இருக்கும். சோ சூப்பர் அப்படின்னா இந்த இடத்துல இதோட பேஸ் கிளாஸ் வந்துட்டு a. அப்ப இந்த இடத்துல கிளாஸ் a இருக்கும். சோ கிளாஸ் a டாட் மெத்தட் 3 அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ கிளாஸ் a க்கு போகும். கிளாஸ் a க்கு போகும்போது நம்மளோட மெத்தட் இங்க இருக்கு. சோ இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம b யோட வேல்யூ வந்து 3. சோ பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் a அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு அதாவது இந்த இடத்துல பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் a அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு இந்த b ல நம்மளுக்கு 3ங்கிற வேல்யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட். ஓகே, இப்போ நம்மளோட அவுட்புட் நாம வந்து பார்க்கலாம். சோ இப்போ அவுட்புட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டார் கிளாஸ் சி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து கன்ஸ்ட்ரக்டார் கிளாஸ் பி பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து கன்ஸ்ட்ரக்டார் கிளாஸ் ஏ பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் சின்னு பிரிண்ட் பண்ணிட்டு b யோட வேல்யூ 1 பிரிண்ட் பண்ணிருக்கு. பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் பின்னு பிரிண்ட் பண்ணிட்டு நம்பர் 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணிருக்கு. பிரிண்டிங் ஃப்ரம் கிளாஸ் ஏன்னு சொல்லிட்டு நம்மளோட வேல்யூ 3ங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி நம்மளோட மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல சூப்பர்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கிளாஸ்ல ஒரே மெத்தட் நேம் கொடுத்தாலும் சரி இல்ல வெவ்வேறு மெத்தட் நேம் கொடுத்தாலும் சரி இல்ல நாம கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டு நம்மளோட மெத்தட் நேம் ஒரே மாதிரி இல்ல வெவ்வேறு மாதிரி எப்படி கொடுத்தாலுமே நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.